வணக்கம் நண்பர்களே. ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 குரூப்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடக்க போகுது ஃப்ரம் February 19th to March 9, 2025. ஸோ இந்த 8 டீம் எப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு குவாலிஃபை ஆகி வந்தாங்க? ஸோ 2023 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல மொத்தம் 10 டீம் குவாலிஃபை ஆச்சு. அதுல இருக்க டாப் 8 டீம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம குரூப் ஸ்டேஜஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு குரூப்பை கம்பேர் பண்ணும்போது குரூப் பி கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தோணுது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ல. குரூப் ஏ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, இந்தியா, ஹோஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். குரூப் பி ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான். சோ சீம்ஸ் டு பி குரூப் பி வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தெரியுது. பொறுத்து வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் March 1st அட் லாகூர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட். சோ இந்தியாவோட எல்லா மேட்சஸும் லாகூர்ல தான் விளையாட போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகல. இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதுவும் பெருசா ரிப்ளை பண்ணல அண்ட் அப்ரூவும் பண்ணல. சோ பாகிஸ்தான்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்குமா இல்ல இந்தியா ஃபோர்ஃபீட் பண்ணி இந்தியாவுக்கு பதில் ஸ்ரீலங்கா உள்ள போகுமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.